ஆளுநர் ரவி செயல்பாடு மீது உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஆளுநரின் செயல்பாடுகள் தொடர்ந்து மாநில அரசுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காகவே செய்யப்படுவதாக இருக்கிறது. ஆளுநர் ரவியின் செயல்பாடு கவலை அளிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அரசியல் சாசனம் பற்றி அவருக்கு தெரியுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். உங்களுடைய கருத்துக்கள் சார். சாதாரணமாக எந்த ஒரு மனிதனுக்கும் ரைட் அண்ட் ராங் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எது சரி எது தவறு என்று மிக தெளிவாக அறிந்து கொண்டு நாம் சரியான விஷயத்தை செய்வோம். ஆளுநர் தெளிவாக எது தவறு எது சரி என்று தெரிந்தும் கூட அந்த தவறான விஷயத்தை மட்டும்தான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். பொன்முடியுடைய விஷயத்தில் இந்தியாவில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளிக்கிறது. அந்த தீர்ப்பு பிரகாரம் அவருடைய அந்த கன்விக்ஷன் என்பது அபேட் ஆகிறது. அதன் பிறகு ஒரு ஆளுநர் என்ன கூறுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, அது இன்னும் நிலைக்கிறது, சஸ்பெண்டட் தான் என்று கூறும்போது அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை விட அவருக்கு ஞானம் இருக்கு என்று அவர் தன்னைத்தானே பாவித்துக் கொண்டு சொல்கிறார். இந்த பதவிக்கு அவர் அழகல்ல. நிச்சயமாக இந்த பதவியை ராஜினாமா செய்து அவர் செல்ல வேண்டும் என்றதுதான் இப்ப இருக்கின்ற இந்த கடுமையான இந்த வார்த்தைகளுக்கு பின்னால எனக்கு தோன்றுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை செயல்பட விடாம ஒன்றிய அரசால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து சார்? இது தொடர்ந்து அப்படியேதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆளுநர் ரவி இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த வித்யாசாகர் ராவ் சரி, அதற்கு நடுவில் இருந்த இந்த புரோஹிதானாலும் சரி, இவர்கள் அனைவரும் பாஜகவினுடைய கூலிகள் மாதிரித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினுடைய ஏஜென்ட் கூட கிடையாது, கூலிகளாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டீசன்சி என்று கூறுவார்கள். அரசியல் சாசன சட்டத்தை சார்ந்த ஒரு சாதாரண ஒரு மதிப்பு கூட இல்லாமல் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற செயல்பாடுகள்னாலதான் இன்னைக்கு கவர்னர் அந்த ஆபீஸே வேண்டாம் என்ற அந்த முடிவு அனைத்து கட்சிகளும் வந்திருக்கிறது. திமுக மட்டும் கிடையாது, திமுகவினுடைய அதே பாணியில் தான் பாக்கி இருக்கின்ற கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு கேரளால ஒரு அடாவடித்தனமான ஒரு கவர்னர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். முன்னாடி காங்கிரஸ்காரராக இருந்தார், நல்ல ஞானி, பல விஷயங்கள் தெரிஞ்ச மனிதர், டாக்டர் பட்டம் கூட பெற்ற ஒரு மனிதர். அவரும் பல யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர்களை ஏதோ ஒரு கேஷுவல் லேபர் மாதிரி டிஃப்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஏறத்தாழ அதே மாதிரி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்க ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்ட்ராரை சஸ்பெண்ட் பண்ண பிறகு ஏறத்தாழ அந்த விஷயத்தில் ஏதோ கவர்னர் தான் பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டு கவர்னர் தன்னிச்சையாக பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அரசாங்கத்தினுடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி மிக தெளிவாக இருந்தால் கூட இல்லை நான் தான் பெரியவன், நான் தான் இதுக்கெல்லாம் நான் சொல்றதுதான் இந்த சட்டமா இருக்க வேண்டும் என்ற பாணியில் ஏதோ தன்னுடைய குடும்பத்தை நடத்துவது போல ஒரு அரசாங்கத்தை நடத்த நினைக்கின்ற அந்த கவர்னரை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.